போகும்னா, மனித முயற்சிங்கிறது ஓரளவு தான் போகும். தெய்வ அனுகூலம் வரும்போது தான் காரியம் நடக்கும்ங்கிறத இங்கே காட்டுறார். அப்படி தற்கொலை பண்ணிக்கும்போது கூட அவர் எப்படி நினைக்கிறார், திரும்பி எதுக்கு அயோத்திக்கு போகணும், திரும்பி கிருஷ்ணந்தைக்கு எதுக்கு போகணும், இங்கேயே இருப்போம். ஹஸ்தாதானோ முகாதானோ நியதோ விருட்ச மூலிகா. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பசிக்கும்போது கையை நீட்டுவோம், யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம். அப்புறம் நினச்சார், எதுக்கு கையை நீட்டணும், பசிக்கும்போது வாயை திறப்போம், வாயில் ஏதாவது விழுந்தால் சாப்பிடுவோம். முகாதானஹா நியதோ விருட்ச மூலிகா. வாயை திறந்தா வாயில் விழுவான்னா, நமக்கு வாயில் விழுந்து நம்ம உயிர் காப்பாற்றப்படணும்னா தானாக வரும். இதுக்கு நிறைய சரித்திரம்லாம் இருக்குது. அப்படி இருப்பான். அப்புறம் நினச்சிட்டார், பின்னாடி கூட சொல்கிறார், தத்மி சாகரவாசினாம். தற்கொலை பண்ணிக்கும்போது கூட என்ன நினைக்கிறார், இந்த உடம்பை சமுத்திரத்தை தூக்கி போட்டுட்டோம்னா அந்த மீன்களாவது அந்த ஜலஜந்துக்களாக சாப்பிடுமே என்றெல்லாம் அப்படி யோசிக்கிறார். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அப்புறம் நினச்சார், நம்ம ஒரு சாமானியாக தேட வந்தோம், ஒரு தேவியனாக தேட வந்தோம். அந்த தெய்வத்தை தேட வந்தோம்னா அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணினாலொழிய அந்த தெய்வத்தை பார்க்க முடியாது. அதனால் அந்த சீதாதேவியை நமஸ்காரம் வந்தார். அந்த சீதாதேவி தான் பிரதான தேவி. அந்த சீதாதேவி கோவிலுக்கு 2 துவாரபாலகால் யாருடான்னா ராமரும் லக்ஷ்மணருமா. பாக்கி தேவர்களாம் உபதேவர்களாம். அப்படி சீதாதேவிக்கு மனசனால் ஒரு கோவில் கட்டினாராம். தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. தேவியை தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானினேபியோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பார்த்தார். உடனே அசோகவனம் தெரிகிறது ஹனுமானுக்கு. எந்த வனத்தில் சோகப்பட்டாலோ அதுக்கு சோகவனம்னா பேர் வைக்கணும். ஏன் அசோகவனம்னு பேர் வந்ததுன்னா, ஹனுமானுடைய சோகத்தை நீக்கிறதுனாலேயே அதுக்கு அசோகவனம்னு பேர் சபலமாச்சு. ஆஹா, இந்த இடத்த பார்க்கவே இல்லையேன்னு ஜியாமுக்தைவ நாராஜா புப்புடுவே விருட்ச வாட்டிகாம். பானம் கிளம்புற மாதிரி ஜம்ப் பண்ணி நேராக அந்த அசோகவனத்துக்கு போகிறார். வசந்த இதி மேனிதே, வசந்த காலமே வந்துடுத்தோம் நினச்சிருந்தாதான் அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் பட்சிகள்லாம். ஏன்னா ஹனுமான் மேலே அவ்வளோ பூக்கள் அப்படியே கொட்டியிருக்கு. ஹனுமான் அப்படியே அந்த ஒரு மரத்துக்கு மேலே மரம் தாவி தாவி சீதாதேவி எந்த மரத்தில் இருக்காலோ அது பக்கத்தில் உள்ள மரத்தில் உட்காந்துட்டு இவள் தான் சீதையான்னு கணக்கு பண்ணுறார். ஏன்னா ஒரு சைடு நகையெல்லாம் கழட்டி போட்டாலே இன்னொரு சைடு நகையெல்லாம் கழட்டி அந்த மரத்தில் மாட்டி வச்சுருக்கலாம். அதான் கவனிக்கிறார். அன்னைக்கு ஒரு சைடு வஸ்திரத்தை பார்டரை கிழிச்சி போட்டாலே அதனுடைய பாக்கி தான் இங்கே கட்டின்னு இருக்கா. ததா சீமத் யசேதரது சாக்கா சௌபீனி அதெல்லாம் பார்க்குறார். இதெல்லாம் பார்த்து சீதை தான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு டும் 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 சத்தம் கேட்குறது பீப்பின்னு ஏதோ சத்தம் கேட்குறதுன்னு பார்த்தா ராவணன் புறப்பாடாகி வந்துட்டுருக்கான். ராவண புறப்பாடு. ராவணன் கிளம்பி வரான். முன்னாடி ஸ்திரீகள்லாம் தீபத்தை ஏந்தின வரார்கள். அவனுக்கு கிண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரார்கள். எல்லா எப்போதும் ஸ்திரீ பரிவாரத்தோடு தான் வருவான். அங்கேருந்து வந்து சீதையை பார்த்து சில வார்த்தைகளை பேசுகிறான். சுதர்மோ ரட்சசாம் பீரு சர்வதைவ ந சம்சயா கமனம் வா பரஸ்திரீனாம். சீதையை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டே நினைக்காத, என்னுடைய ராட்சச தர்மத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். ராட்சச தர்மத்தில் பரஸ்திரீகளை கொண்டு வரலாம்னு இருக்குது, அதுதான் நான் பண்ணியிருக்கேங்கிறான். இவன் சொல்கிறதே தப்பு. ராட்சச விவாகம்னு ஒன்று இருக்குது, பரஸ்திரீ அபகரித்து கொண்டு போகலான்னு. அது எதுனா கல்யாணமாகாத பெண்ணை எப்படி ருக்மிணியை கிருஷ்ணன் அபகரிச்சுட்டு போனானோ ராட்சசேன விதானேன்னு, கல்யாணம் ஆகாத பெண்ணை அபகரித்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சத்திரியர்களுக்கு விதி இருக்குது. அவள் இஷ்டப்பட்டானா. அப்படி இருக்கும்பொழுது நீ என்னடான்னா கல்யாணம் ஆன பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு சுதர்மன் சொல்லிட்டு இருக்கான். சுதர்மோ ரட்சசாம் வீரு சர்வதைவ ந சம்சயா. அப்புறம் சொன்னான், நீ எனக்கு பிரதான பட்டமகிழி ஆனேன்னா இந்த லங்கா சாம்ராஜ்யத்தையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் நிறைய ஜனகாய பிரதாஸ்யாமி தவஹேதோர் விலாசினி. உங்கள் அப்பாவுக்கும் நிறைய நானா நகர மாலினி நிறைய தேசங்களை கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, என்னோட தபசு என்னோட பலம் என்னோட பராக்கிரமம் ராமருக்கு சமமாக ஆகாது. நராமஸ் தபசா தேவி நபலேன நபிக்கிரமைஹி என்னெல்லாம் சொல்ல சீதை என்ன பண்ணினாலாம், அவங்க பெருசாக மிரட்டின்றானோ இவ கண்டுக்கவே இல்லை. ஒரு சின்ன துரும்ப கிளி போடலாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா. ஒரு புல்லை பிடுங்கி போட்டாங்கிறதுக்கு பெரியவாச்சான் இல்லை, அவ்வளோ வியாக்கியானம் வந்தார். கனிஷ்டோக்கி வியாக்கியானம்னு அவருடைய பிரதானப்பட்ட ராமாயண ஸ்லோகங்களுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. அதில் இந்த வார்த்தைக்கு திருணமந்தரத கிருத்வா ஏன் புல்லை பிடுங்கி போட்டால்னா, எப்போ ராவணன் ராட்சசனோ அவன் கிட்ட வரக்கூடாது. இந்த ராட்சசாலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் தர்ப போடுவாள் யாகசாலையில். அதனால் கிட்டக்க அவன் வரக்கூடாதுன்னு ஒரு தர்ப புல்லை பிடிக்க போட்டாலாம். திருணமந்தரத கிருத்வா
ராவணா, அன்னைக்கு காக்காசுரனுக்கு ராமர் ஒரு தர்பையை போட்டார். அந்த தர்பையினால் அவர் அந்த காக்காசுரன் கண்ணை பிடுங்கினார். அன்றைக்கி ராமர் காக்காசுரனுக்கு போட்டார், உனக்கு நான் இப்போ இந்த தர்பையினால் உன் கண்ணை நோண்டிடுவேன், ஜாக்கிரதை. திருணமந்தர தக்ருத்வா. நான் என்னமோ தனியாக இருக்கேன்னு நினச்சிக்காத, அன்னைக்கு தூணிலேருந்து வந்த பெருமாள் இன்றைக்கி இந்த துரும்புலேருந்து வந்துடுவார், ஜாக்கிரதை. திருணமந்தர தக்ருத்வா. எப்போ ராவணன் ஒரு ராஜாவோ மரியாதைக்கு ஒரு ஆசனம் கொடுக்கலாமேன்னு தர்பாசனம் மாதிரி போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா. ஒரு ராஜஸ்திரீக்கு நடுவில் ஒரு மறைவு வேணும், ஒரு திரைக்கு பின்னாடி தான் பேசுவாள். அதனால் தனக்கு திரை இல்லையே இப்போதைக்குன்னு ஒரு புல்லை போட்டுண்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா. புல்லே திரையாகமான கேட்கக்கூடாது, திரை மாதிரி ஒரு சாட்சிக்கு வச்சுக்கிறார். அந்த காலத்தில் பெண்கள்லாம் அடுத்தவா பரப்புருஷனோட டைரெக்டாக பேச மாட்டாள். அங்கேருந்து ஒரு மாமா கேட்பார், மாமா இருக்காளா அப்படி கேட்டால் உடனே அந்த குழந்தைய வச்சுட்டுப்பா மாமி, ஏன் அப்பா இல்லைன்னு சொல்லிவிடான்னு. அந்த குழந்தைக்கு பேசவே வராது, 6 மாத குழந்தை. அப்பா இல்லைன்னு சொல்லணும்னு குழந்தைய பார்த்து சொல்லுவாள். அதுலேருந்தே அவர் புரிஞ்சுட்டு கிளம்பிடுவார். அது மாதிரி டைரெக்டாக அவனை பார்த்து பேச வேண்டாமே, அந்த புல்லை பார்த்து பேசிக்கலாமேன்னு புல்லை போட்டுடலாம். திருணமந்தர தக்ருத்வா. தன் மனைவி பிறன் மனைவின்னு பேதம் இல்லாமல் மாடு மாதிரி பேசின்னு இருக்கியப்பா, இனிமேல் நீ சாதம் சாப்பிடாத புல்லை திருந்து புல்லை போடா. திருணமந்தர தக்ருத்வா. பல காரணத்தினால் நடுவில் புல்லை போட்டுட்டு அவனை பார்த்து சொன்னால், அப்பா உன்னுடைய மனைவியை யாரும் பார்க்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறியோ அது மாதிரி தான் நீயும் அடுத்தவன் மனைவியை பார்க்கக்கூடாது தொடக்கூடாது, இது ராஜ தர்மம்ப்பா. நீ என்னமோ நிறைய செல்வத்தை எனக்கு தருவேன்னு சொன்னையே, நான் யார் மகாலட்சுமி மந்தகடாட்ச விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு என்னுடைய ஒரு மந்த கடாட்சத்தினால்தான் குபேரனுக்கே பணம் கிடச்சிது. அந்த குபேரனை அடித்து தான் இந்த சொத்தை பொடின்னு வந்திருக்க. மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு அப்பேற்பட்ட எனக்கு மகாலட்சுமியான எனக்கு நீ கொடுக்கக்கூடிய செல்வெல்லாம் இந்த புல்லு மாதிரி தான். திருணமந்தர தக்ருத்வா. எங்கள் அப்பாவுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பேன்னு சொன்னையே, எங்கள் அப்பா மகா ஞானி, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பவிஷ்யத்தின்னு எங்கள் ஊரே எரிகிற மாதிரி யாக்கியவர்க்கியர் காட்டும் பொழுது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சம்பந்தம் இல்லைன்னு நினச்சவர் எங்கள் அப்பா ஞானி. அவரும் நீ கொடுக்குற செல்வத்தை புல்லு மாதிரி நினைப்பார். திருணமந்தர தக்ருத்வா. எனக்கு சமமான பலம் பராக்கிரமம் ராமருக்கு இல்லைன்னு சொல்கிறியப்பா. ராமருடைய தபசு உலக நன்மைக்காக செய்யக்கூடிய தபசு, நீ உலகத்தை அழிக்கக்கூடிய செய்ய தபசு. ராமருடைய தபசுக்கு எதிர்க்க தபசு புல்லு மாதிரி. திருணமந்தர தக்ருத்வா. ராமருடைய பலம் எப்பேற்பட்டதுன்னா, நீ உண்மையான பலசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும், ராமர் பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ அழிச்சிட்டு போகணும். நீ ராமரை அந்த பக்கம் விரட்டி விட்டுட்டு என்ன அபகரிச்சுன்னு வந்தியே, அதுலேருந்தே உனக்கு பலம் இல்லைன்னு தெரியுது. ராமர் பலத்துக்கு எதிர்த்தாப்புல உன் பலம் இந்த புல்லு மாதிரி. திருணமந்தர தக்ருத்வா. ந தனேன ந விக்ரமீகி நபலேன மயாத்துல்யா என்றெல்லாம் அவனுடைய எல்லாம் ராமருக்கு எதிர்த்தாப்புல உன்னோடது எல்லாம் அந்த புல்லுக்கு சமானம் என்று சொல்லி அந்த புல்லை பொறுக்கி போட்டு தேவி சொன்னால், நானே என்னுடைய தபசனால் உன்னை பஸ்மம் பண்ணியிருப்பேன். பஸ்ம பஸ்மார்க தேஜசா. இருந்தாலும் என் ராமர் எனக்கு உத்தரவு கொடுக்கல. இகசந்தோ நவாசந்தி சதோவா நானும் வர்த்தசே. இந்த லங்கையும் இவ்வளோ சுபிட்சமாக இருக்கிறா என்ன காரணம்னா, யாரோ சாதுக்கள் இங்கே இருக்கான்னு அர்த்தம். அந்த லங்கையில் இருக்கிற சாதுக்கள் விபீஷன் முதலியவர்களை பார்த்து நீ திருந்தனம் என்று உபதேசம் பண்ண உடனே ராவணனுக்கு கோபம் வந்து உடனே 10 தலை 20 கைமோட அங்கேருந்து கிட்டக்க வரான். கிட்டக்க வந்தால் உடனே தேவி பயப்படுறாள். சொன்னான், உனக்கு இன்னும் 1 மாதம் உயிர் பிச்சை தரேன். அந்த 1 மாதம் இல்லை, இன்னும் 2 மாதம், 10 மாதம் ஆகிடுது. இதோட இன்னும் 2 மாதம் உயிர் பிச்சை தரேன். அதுக்குள்ளே எனக்கு சம்மதம் தெரிவிக்கணும். இல்லாத போனால் கால வேலை ஆகாரத்துக்கு ஒன்றை சூதாஸ் செந்தி லேசசகா, இந்த லேஸ்னு போடுவா பாருங்க, அது மாதிரி லேஸ் மாதிரி ஒன்றை சீவி சாப்பிட்டுடுவேன்னு மிரட்டிட்டு போயிட்டான். மிரட்டிட்டு போன உடனே அவள் தான் சீதை நினச்சால், ராவணன் கொடுத்த சாப்பாடு வேண்டாம்னும், ராவணன் கொடுத்த வஸ்திரம் வேண்டாம்னும், ராவணன் கொடுத்த எதுவும் வேண்டாம்னு சொன்ன எனக்கு இவன் உயிர் பிச்சை கொடுத்துட்டு போகிறான். இவன் கொடுத்த உயிர் பிச்சை எனக்கு எதுக்கு, இனிமேல் இந்த உயிரும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கிளம்புறாள். அதுக்குள்ளே இந்த ராட்சசிகள்லாம் ராவணனை இந்த ராட்சசிகள்லாம் சீதையை திட்டும் பொழுது அங்கே பக்கத்தில் படுத்துட்டு இந்த திரிஜட்டைன்னு ஒரு ராட்சசி அவள் சொன்னால், சீதையை திட்டாதீங்கோ, ஏண்டி இத்தனை நேரம் நீயும் எங்களோட தானே சேர்ந்து திட்டின்னு இருந்தேன். இல்லை, இப்போ ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ராமர் வந்தார். ராமர் வந்து சீதையை அழைச்சிட்டு யானை மேலே போகிறார், புஷ்பகுமானத்தில் போகிறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. இங்கே ராவணன் கும்பகர்ணன் அவாலாம் கழுத மேலேயும் வராக மேலேயும் ஏறிண்டு அவாலாம்
வராகேன தசக்ரீவகா சிம்சுமாரேன சேர்ந்தது அவாவா ஒரு வாகனத்தில் இரண்டு சாணிக்குழியில் விடுற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன். விபீஷணன் மாத்திரம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். ஒரு ராமதூதன் வானரன் வந்து இந்த ஊரை எரிக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன் என்றெல்லாம் சொல்ல சீதை கண்ணீர் விட்டு எழுதா. இந்த திருதை யார்? முன்ன பின்ன ராமரை பார்த்ததே கிடையாது. முன்ன பின்ன ராமரை பார்த்ததும் கிடையாது, கேட்டது கூட கிடையாது. கேட்டிருப்பாளா தெரியல. அவளுடைய ஏன் பக்கத்தில் படுத்துட்டுருக்கா. அவள் சொப்பனத்தில் வந்து ராமர் தரிசனம் கொடுக்குறார். 10 மாதமாக நான் ஒருத்தன் இங்கே கதறி இருந்துக்கேன். நான் ஒருத்தி ஏன் சொப்பனத்தில் ராமர் வரலையே. பக்கத்தில் பார்க்காத ஒருத்தி, ஏதாவது ஒன்று பார்த்து தானே சொப்பனத்தில் வரும். பார்க்காத ஒருத்தி சொப்பனத்தில் வந்து ராமர் தரிசனம் கொடுத்துருக்காரே, எனக்கு தரிசனம் கொடுக்கலையேன்னு அழறான். அப்போ திட்ட சொன்னால் அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஏம்மா நீங்கள் தூங்கவே இல்லையே, தூங்கினதான் சொப்பனம் வரும், சொப்பனத்தில் ராமர் வருவார். நீங்கள் 10 மாதமாக தூங்க தான் இல்லையே, அதனால தான் ராமர் வரலை. கடைசியில் பார்த்தா இந்த ராட்சசிகள்லாம் தூங்கிறத பார்த்துட்டும் ஆத்மசக்தி மனிதர்கள்லாம் தோணெடுத்தும் தன் பின்னலையே தன் கழுத்தில் சுற்றிண்டு ஹனுமான் எந்த மரத்தில் உட்காந்துருக்காளோ அந்த மரத்தை கிளையை பிடிக்கிறான். என்ன பண்ண போகிறான்னு புரிஞ்சு விட்டார் ஹனுமான். டபான் குச்சி அம்மா அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பயந்து போன சீட்டை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ என்ன பண்ணி இவளை சமாதானம் பண்ணலான்னு ஒரு க்ஷணம் யோசித்த ஹனுமான் தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், இந்த சீதையை காப்பாற்றுறதுக்கு ராமகதை தான் அது வழி தெரிஞ்சுட்டு நீ ராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாதிமான். இந்த ஹனுமான் எந்த மரத்துக்கிட்ட இருக்காரோ அந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுதே அவளுக்கு இந்த சீதாதேவிக்கு நல்ல சகுனங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு வேற சொல்லிடுறார். ததாகதாம் தாம் யசிதாமணிந்திதாம் விபேதகர்ஷாம் பரிதீனமானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி வேதிரே நரம் ஸ்ரீயா துஷ்டமிவோபதீவினா. நமக்கும் கெட்ட சகுனங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா இந்த அத்தியாயத்தை படித்தாலே போகிறோம். சின்ன அத்தியாயம்தான். இப்படி சீதாதேவிக்கு நல்ல சகுனங்கள் ஏற்பட அடுத்த க்ஷணம் ஹனுமான் ராமாயணம் சொல்ல உனே சாத்திரிய குர்தஞ்ச ததாப்யதஸ்தாது நிரீட்சிய புத்தியா. மேலையும் கிழியும் பார்க்குறான். எங்கேருந்தோ ராமாயணம் சொல்கிறாளே, அதுவும் இந்த லங்கையில் அப்படி இப்படி பார்க்குறான். அந்த ஹனுமானும் கெட்டிக்காரர். ராஜா தசரதன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. அவள் கல்யாணம் பண்ணல. அதில் மூத்த பையன் ராமர் சீதையோட காட்டுக்கு வந்தார். காட்டில் வந்த ராமனுடைய மனைவியை ராவணன் அபகரிச்சுன்னு போனான்னு நிறுத்தின உடனே, ஏன்னா இதுவரையும் தெரிஞ்ச கதை தான் சீதைக்கும். அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறுத்தின உடனே சீதை அப்படி பார்க்குறா. இதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு என்ன கேட்குறாள் இல்லையா, தெரிய வேண்டாமா, அதுக்காக அப்படி நிறுத்தினா அது மாதிரி நான் நிறுத்தினா நீங்களாம் கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிறுத்துறதில்லை நான். ஆனால் இந்த சீதை அப்படி இப்படி பார்க்குறா. எங்கே மேலே என்ன நடந்துன்னு போய் பார்க்கும்பொழுதும் அந்த சீதையை தேடின வந்த ராமர் சுக்ரீவனுங்கிற வானரனோட சக்கியம் பண்ணிட்டு அந்த சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட கோடிக்கணக்கான வானரர்களில் அடியேன் எனக்கு தேவியை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிதுன்னு நேராக மரத்துலேருந்து ராமாயணம் சொல்லிட்டே இறங்கி வந்து சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணவே மாட்டான் ராவணன். நமஸ்காரம் பண்ணுறதுலேருந்தே ஒரு நல்லவன்னு தெரிஞ்சிருந்தாள் சீதாதேவி. அப்புறம் ஹனுமானை பார்த்து கேட்டார், நீயோ வானரன், ராமரோ நரன், ஒரு மனுஷனே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்க, சண்டை போட்டுருக்கிறார். நீயே குரங்கு, மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுன்னு கேட்டார். வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமஹா. அப்போ தான் ஹனுமான் சொன்னார், நீங்கள் அனுகிரகம் பண்ணினதுனால தான். நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிராட்டி புருஷகாரம் இல்லாமல் பகவானை அடைய முடியாதுங்க. தேவி நினச்சா தான் பகவானை அடைய முடியும். அப்போ தேவி என்ன நினச்சாலாம், அன்றைக்கி நாங்கள் 5 வானரால் இருக்கும்போது நகையை கழட்டி போட்டேல, எதுக்கு? நாங்கள் ராமரை பார்த்து பேசணும்னு நினச்சிருந்தானே போட்டேல். உங்கள் அனுகிரகத்தினால்தான் நாங்கள் ராமரை பார்த்தோம் என்ற விஷயத்தை சொல்ல, ராமரை பார்த்தியா, ராமர் எப்படி இருப்பார் சொல்லு என்று சொல்ல, திரிஸ்திரஹா திரிப்பிரலம்பஸ்ன்னு ஆரம்பித்து ராமரை அப்படியே வர்ணிக்கிறார். வர்ணித்த உடனே சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சுனே ராமரை பற்றி சொல்லலாம். அதனால் கதமூரு கதம் பாஹு லக்ஷ்மணஸ்ய சம்சமே, லக்ஷ்மணன் எப்படி இருப்பார் அதையும் சொல்லணுன்னே லக்ஷ்மணனை பற்றியும் சொல்ல சீதைக்கு அப்பயே திருப்தி ஆகிடுச்சு. ஏன்னா எதை சொன்னால் சீதை திருப்தி ஆவான்னு புரிஞ்சு விட்டார் ஹனுமான். அதனால் திருப்பி ராம குணத்தை சொல்லி எப்படி சக்கரை பந்தலில் தேன்மழை பொழிஞ்சுதுங்கிறாரு. அது மாதிரி ஏற்கனவே சீதை மழை பெஞ்சு பூர்ணமாக இருக்கிற குளத்தில் மறுபடியும் மழை பெஞ்சால் எப்படியோ அது மாதிரி பூய ஏவ மகாவாஹோன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அந்த வர்க்கத்தை. சீதை சந்தோஷமாக இருக்கும் பொழுதே எதுக்கு மோதிரத்தை கொடுத்தாருன்னா, நான் ராமதூதன் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் கொடுத்தார். ஆனால் ஹனுமான் தன்னுடைய சாமர்த்தியத்தினால
தன் பேச்சினாலே ராமதூதன் கன்ஃபார்ம் பண்ண பிறகு மறுபடியும் அப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்து காட்டுறார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். ராவணன் வேஷம் போட்டு விற்று மாதிரி வந்தானே அது மாதிரி வந்த வானரன் இல்லைம்மா, நான் ஒரிஜினல் வானரன் தான். வானரோகம் மகாபாகே, ராமருடைய தூதம்மா. ராமநாமாங்கிதமான இந்த மோதிரத்தை பார்வன பெரியவா கை கீழே இருக்கும்போது நமக்கு மேலே கொடுக்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. கையில் மோதிரத்தை வச்சுட்டு காட்டுறாராம். இப்படி காட்டும் பொழுது சீதாதேவி பார்க்குறாள். கிரகீத்வா பிரேட்சமானா சா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தா அதில் ராமான்னு எழுதியிருக்கு. அப்படியே மோதிரத்தை கட்டின்றால் ராமரையே அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சாள். இந்த அரப்பவன் மோதிரம் ராமருக்கு சமமாயிடுமா? அவ்வளோதான் ராமருக்கு விலையா? அரப்பவன் தான் விலையான்னா அந்த அரப்பவன் தங்கம் ராமருக்கு சமம் இல்லை. அந்த தங்க மோதிரத்தில் ராமான்னு எழுதியிருக்கே அது ராமருக்கு சமம். ராமருக்கு சமம்னு நான் சொல்கிறேன். எங்கள் குருநாதர் ராமருக்கு மேலே ராமநாமம். நான் ராமர் பின்னாடி தான் வரப்போகிறார். ராமரை அணை கட்டி அப்புறம் லங்கையில் வந்து ராவணனை வதம் பண்ணி அப்புறம் அக்னி பிரவேசம் பண்ணி தான் சீதையை அடைய போகிறார். அந்த ராமநாமம் இருக்கே டயத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறது ராமநாமம். பகவானை விட பகவான் நாமத்துக்கு பெருமை ஜாஸ்தி. பகவான் நாமம் பண்ணி போனான், நம்ம பேருக்கே பெருமை ஜாஸ்தி. நானே பேங்க்கில் போய் இந்த சியூபி பேங்க் மேனேஜர்கிட்ட பார்த்து எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் தான், நான் தான் வந்திருக்கேன், பைசா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறார். உங்கள் பேர் எழுதுங்கோங்கிறார். பேர் எழுதினா பைசா தரேங்கிறார். நான் போகாட்டா கூட என் பேர் எழுதி யார்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல செக்கு யாருக்கு வேணால் கொடுக்குறேங்கிறார். நம்ம பேருக்கே இவ்வளோ பவர் இருக்கும் பொழுது பகவன் நாமத்துக்கு அதான் அடிக்கடி சொல்வார். ஜெகதீஸ்வரஸ்தி நாம, ஜெகதீஸ்வரனுடைய நாமம். போதேந்திரனுடைய நாம சித்தாந்தத்தை நீங்கள் படிக்கணும். ஜெகதீஸ்வரனுடைய பேர் குப்பன் சுப்பனுடைய பேர் இல்லைப்பா, ஜெகதீஸ்வரனுடைய பேர். அந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த ராமநாமம் ஹனுமந்த வாகனத்தில் ஏறிண்டு உண்மையிலே ஹனுமான் பறந்து வரலை, அந்த மோதிரத்தை போட்டு மோதிரத்தை பிடிச்சிட்டே பறந்துன்னு வந்துவிட்டான். அப்படி இந்த ராமநாம பலத்தினால தான் ஹனுமானே வந்து அந்த மோதிரத்தை கொடுக்க ராமர் அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சால். இந்த மோதிரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த மோதிரம் யாரோடதுன்னா யாக்ஞவல்கியரோடது. ஜனக மகாராஜா அடிக்கடி யாக்ஞவல்கிய குருவை வந்து பார்க்க வருவார். உபநிஷத்து பாடலாம் கேட்பார். இந்த ராஜா சொன்னார், எனக்கு அடிக்கடி லீவு போட்டுட்டு வர முடியல, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது டெய்லி, நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இந்த மோதிரத்தை கொடுத்தாராம். இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இது ஸ்பெஷல் மோதிரம், யாரை நினச்சிட்டு பார்க்குறியோ அவள் உருவம் இதில் தெரியும்னா. அந்த மோதிரத்தை வச்சுன்னா அப்பப்போ குருவை பார்க்கணுன்னா அந்த மோதிரத்தை வச்சு பார்த்துட்டு இருப்பான். ஜனக மகாராஜா ஞானியாக இருந்ததுனால இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதுன்னு உண்டு. அப்போ நினச்சா ஜனக மகாராஜா ஞானிக்கு தெரிஞ்சுட்டு சில டயம் ஒரு டயத்தை நம்முடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கிற டயம் வரும். அந்த டயத்தில் இது யூஸ் ஆகட்டும்னு இந்த மோதிரத்தை கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு போடும்பொழுது வெறுமனை போட வேண்டாம்னு இந்த மோதிரத்தில் மாப்பிள்ளையோட பேரையும் எழுதி ராமான்னு எழுதி அந்த மோதிரத்தை போட்டார். அந்த மோதிரத்தை தான் இப்போ ஹனுமான் கொடுக்குறார். அதை எப்படி எடுத்து பார்க்கும்பொழுது அதில் ராமர் தெரிகிறாராம். தெரிஞ்ச உடனே அப்படியே கட்டினுட்டாலாம். ராமர் தெரிஞ்ச உடனே கட்டின்ற உடனே இந்த ராமரை கட்டின்றதை இந்த ஹனுமான் பார்த்துட்டார். ஆஹா, நம்ம ஆத்துக்காரரை கட்டின்ற இந்த பிரம்மச்சாரி பார்த்துட்டாருன்னு கொஞ்சம் வெக்கம் வந்துட்டான். ததஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பத்ரு விஜய ஹரிஷிதா. ஸ்ரீமதிங்கிறார், கொஞ்சம் வெட்கம் வேற வந்து கொடுத்துங்கிறார். அப்படி ராமரையே அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சாள் சீதாதேவி. கேட்டால் ஏன் ராமர் இன்னும் என்னை அடையிறதுக்கு முயற்சி பண்ணலை? அப்புறம் ஹனுமானை கொண்டாடினாள். விக்ராந்தஸ்வம் சமர்த்தஸ்வம் பிராஜ்யஸ்வம் வானரோத்தமா ஏனேகம் ராட்சதவதம் தையேன பிரதர்ஷிதம். என்னை பார்க்க வந்ததுலேருந்தே நீ பெரிய பலசாலி, நீ ரொம்ப சமர்த்தன். அம்மாலாம் குழந்தை கொஞ்சம் ரொம்ப சமத்து அப்படி கொஞ்சவாளி. இந்த சமத்துங்கிற வார்த்தையை சொன்னால் சீதாதேவி. சமர்த்தஸ்வம், நீ ரொம்ப புத்திசாலின்னு கொண்டாடினாள். இப்படி 3 டைட்டில் கொடுத்தாலாம். அதனால் ஹனுமான் 3 அவதாரம் பண்ணினார். விக்ராந்தஸ்வம், நீ பலசாலி சொன்னதுனால ஹனுமானே பீமனாக அவதாரம் பண்ணினார். சமர்த்தஸ்வம், நீ ரொம்ப சமர்த்தன் சொன்னதுனால சமர்த்தனுங்கிற பேரில் சமர்த்த ராமதாசராக அவதாரம் பண்ணினார். பிராஜ்யஸ்வம், நீ ரொம்ப புத்திசாலி சொன்னதுனால மத்வாச்சாரியராக அவதாரம் பண்ணினான்னு மத்வ சம்பிரதாய வியாக்கியானத்தில் சொல்லுவாள். அப்படி 3 ரூபத்தை எடுத்திருந்தார் ஹனுமான். இதை விட பெரிய டைட்டில் என்னடான்னா அருகசேச்ச கபிஸ்ரேஷ்ட மயா சமபிபாஷித்தும்.
என்னோட பேசுகிறதுக்கு நீ யோகியதை உடையவன். ஏன்னா தேவியோட பேசுகிறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தால் தான் பேச முடியும். மையா சமீப என் பக்கத்தில் நிற்கவே முடியாது. பாஷித்தும் அபிபாஷித்தும் சமபிபாஷித்தும், என்னோட பேசுகிறதுக்கு நீ தகுதி உடையவன் என்று சீதாதேவி ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாள். ஏன் ராமர் என்னை அடைய முயற்சி பண்ணலை என்று கேட்க, அப்போ தான் ஹனுமான் சொன்னார், காற்று கூட புக முடியாது இந்த லங்கையில் ஒரு வானரன் தைரியமாக உங்களோட ராத்திரி பேசின்னு இருக்கேன்னா அது ராமருடைய முயற்சிமா என்று சொல்ல, சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாம்புகசேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. அப்படி ராமருடைய கதையை கேட்டு ராமருடைய குணத்தை கேட்டு கொஞ்சம் சீதையுடைய சோகம் சமாதானம் ஆச்சுங்கிறார். இங்கே இன்னொரு அடையாளத்தை சொன்னார்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். அல்லியம் பூமலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம்போதினி திருத்தல் இருந்தது ஓர் இடவகையில் மல்லிகை மாமாளி கொண்டங்கார்த்ததும் ஓர் அடையாளம். இந்த மோதிரத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, ஒரு அடையாளம் வேறு. ராமர் ஒரு கதை சொன்னாராம். சித்திரக்கூடத்தில் சீதையும் ராமரும் இருக்கும்பொழுது சீதைக்கு 10 மணிக்கு சமையல் முடிச்சிடுவா. ராமர் ஜபமாக முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் வருவார் சாப்பிடறதுக்கு. அதனால் டைம் நிறைய ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய மல்லிகைப்பூ தோட்டம் போட்டிருக்கா. அந்த மல்லிகைப்பூவெலாம் நிறைய பறித்து லக்ஷ்மணன் வேறு பறித்து கொண்டு கொடுப்பான். அந்த மல்லிகைப்பூ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த மல்லிகை மாலையை வச்சுன்னு பெரிய மல்லிகைப்பூ வச்சுன்னு பெரிய மாலை சரம் பெருசாக ஒரு பந்த அளவுக்கு தொடுத்துட்டா சீதாதேவி. அப்புறம் ராமர் சாப்பிட்ட பிறகு மத்தியானம் கொஞ்சம் சொக்கட்டான் விளையாடுவார்கள். சொக்கட்டான் விளையாடும்பொழுது ஒரு பந்தயம், யார் தோத்தாலோ தோத்தவாளை ஜெயிச்சவா கட்டி போடணும்னு. சீதை கரெக்டாக காயை பார்த்து நிறுத்தி விளையாடுறான். இந்த ராமரை சீதை கொடுக்குறதையும் அவள் போடுறதையும் அவளையே பார்த்துன்னு விளையாடுறாரா, கோட்டை விட்டுட்டார். ராமரை தோற்று போயிட்டார். இடத்துல சீதை என்ன பண்ணினால் ராமரை மரத்தில் நிற்க வச்சு கட்டணுன்னா பந்தயம். அந்த கட்டுறதுக்கு என்ன பண்ணினாலும் இந்த மல்லிகைப்பூ மாலை நிறைய கட்டி வச்சுருக்காலே, அந்த மல்லிகைப்பூ மாலையினாலே ராமருடைய திருவடியிலேருந்து சுற்றி அவருடைய திருவடியை சுற்றி, கணுக்காலை சுற்றி, முழங்காலை சுற்றி, தொடையை சுற்றி, இடுப்பை சுற்றி, அப்புறம் கையை நேராக ஆகிங்க. அப்படி எப்படி கை நீட்டாகிங்க பயந்து நேராக அப்படி வச்சுக்கிறார் ராமர். வேற கையையும் சேர்த்து மரத்தோட மரமாக அங்கே சந்தன மரம் அதில் சுற்றி கழுத்தை சுற்றி, அப்புறம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் கேப்பை விட்டு, மூக்கு கொஞ்சம் மூச்சு கொடுத்து கேப்பை விட்டு, அப்புறம் கண்ணில் கேப்பை விட்டு, அப்புறம் தலையில் சுற்றி, நெத்தியில் சுற்றி, அப்புறம் ஜடை இருக்க மேலே ஜடையும் சேர்த்து சுற்றினா கரெக்டாக இருந்தது. அந்த பந்து பூ பந்து கரெக்டாக கட்டி போட்டுட்டால் சீதை பார்த்து போயிட்டான். ராமர் அப்படியே நிற்கிறார். சாயங்காலம் 5 மணி ஆகிட்டு சந்தியாந்தனம் போகணும். ராமருக்கு 5:30 ஆகிடுத்து. சீதையை கொஞ்சம் கட்ட அவுத்து விடு, நான் சந்தியாந்தனம் பண்ண போகணுங்கிறார். உடனே லக்ஷ்மணனை பார்த்து சீதை சொன்னான், இன்னும் உங்கள் அண்ணா பெரிய பலசாலி சொன்னேலே, இந்த மாதிரி ஒரு சின்ன பூ மாலையில் தான் கட்டியிருக்கேன், அதை அறுத்துன்னு போய் அவருக்கு சந்தியானம் பண்ண தெரியல பாரு. ராமர் சாதாரண பூ மாலையோடு கட்டினான்னா அவர்த்து போயிருப்பார். அது பூ மாலையினால் கட்டலை, பிரேமையினால் கட்டியிருக்கார். அதனால் பிரணய ரசனையா திருதாங்கிரி பத்மஹா அப்படிங்கிறார் பாகவதத்தில். பிரேமையாகி அன்புனால் கட்டதுனால அப்படியே ராமர் கட்டப்பட்டு நிற்கிறார். அப்புறம் சீதையே போனால் போது சந்தியாவந்தம் டைம் ஆகிடுது. அந்த மாலையை திருப்பி எப்படி கட்டினாலும் அது மாதிரி அதை அவுத்தால், அப்புறம் அதையே பிரசாதமாக தலையில் வச்சிருந்தால், கூட இருக்கிற சகிகளுக்கும் கொடுத்தாலும். இந்த கதையை ஹனுமான் சொல்கிறார். மல்லிகை மாலை கொண்டு அங்கார்த்ததும் ஓர் அடையாளம். உடனே சீதாதேவி அவ்வளோ ஒரு தலைக்கு தனக்கு தெரிஞ்ச ஒரு கதை, தனக்கு நடந்த ஒரு கதையை சொல்கிறாள். நானும் ராமரும் தனியாக இருக்கும் பொழுது இந்திரபுத்தன் ஜெயந்தன் ஒருத்தன் அவன் காக்கா வேஷத்தில் சீதையை மார்பை கொத்தினே ரத்தம் விழுந்தது ராமன் நெத்தியில். உடனே ராமர் கேட்டார், கிரீடதி சரோஷேன பஞ்சவக்திரேன போகினா, 5 தலை பாம்போட யாரை விளையாடுறது, யார் இந்த அபராதத்தை பண்ணினா என்று கேட்க, அப்போ கூட சீதாதேவி கருணையோடு அந்த காக்காவை பார்த்தாலாம். உடனே ராமருக்கு வந்ததே கோபம். அந்த தர்பாசனத்திலேருந்து அந்த ஒரு தர்பையை பிடுங்கினார். பிரம்மாஸ்திரத்தை சொல்லி அந்த தர்பையை போட்டான். பிரம்மாஸ்திரங்கிறது உலகத்தை அழிக்கிற அளவுக்கு பெரிய பாம். ஒரு காக்காவை அடிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரமாக அப்படின்னா ஓட போகிறது காக்கா. அது கை தட்டினாலே ஓடிடும். ஒரு சாதாரண பானத்தை போட்டாலே போகும். காக்காவுக்கு போய் பிரம்மாஸ்திரத்தை போட்டாரேன்னா சீதை கிட்ட உள்ள பரிவு அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்கிறாள் ஆண்டாள். கூர்வேல் கொடுந்தொழிலன் வேலை வச்சுட்டுருக்கானா நந்தகோபன். எதுக்கு வேலை வச்சுட்டுருக்கான்னா, கிருஷ்ணனை கடிக்கிறதுக்கு ஈயோ கொசுவோ வந்தால் அந்த கொசுவை குத்துறதுக்கு கூட வேலை வச்சு குத்துவானான். அப்படின்னா அந்த கிருஷ்ணன்ட்ட உள்ள பரிவுன்னு அர்த்தம்.
அது மாதிரி சீதைக்கிட்ட உள்ள பரிவுனால பிரம்மாஸ்திரத்தை போட அந்த காக்கா 3 லோகம் சுற்றி 3 லோகான் சம்பரிக்கம்யே தமேவ சரணம் கதா. எங்கே போனாலும் சூன்னு காக்காவை விரட்டுறா. இந்திரலோகத்துக்கு அப்பாவாத்துக்கு போனான், இந்திரனும் அப்படின்னு விரட்டி விட்டான். யாருமே இந்த காக்காவுக்கு அபயம் கொடுக்கல. எங்கே போனாலும் இந்த பிரம்மாஸ்திரம் நெருப்பாக கக்கின்னு வருது. ராமர் பக்கம் போனால் மாத்திரம் அது பேசாமல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு காக்கா ராமர் தான் நமக்கு கதின்னு ராமர் காலடியில் வந்து விழுந்தான். விழும்போது கூட ஒழுங்காக விழ தெரியல. ராமர் பக்கம் தலையை நீட்டின்னு விழக்கூடாதோ, ராமர் பக்கம் காலை நீட்டின்னு இப்படி விழுந்தான். அப்போ தான் தேவி என்ன பண்ணாலாம், சரணோ யோஜயா மாச, அந்த காக்கா தலையை திருப்பி ராமரை சரணத்தில் சேர்த்து விட்டு இது சரணாகதி பண்ணிவிடுத்து இதுக்கு அபயம் கொடுங்கோன்னு சொல்ல. அப்போ தான் ராமர் என்ன பண்ணினார், இது பிரம்மாஸ்திரம் அமோகமானது, இதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீ உயிரை வாங்கிட்டு போ. உடனே அந்த காக்கா சொன்னது, ஹினஸ்து தட்சிணாட்சித்வச்சர இத்தியதசோப்ரவீத், என்னுடைய வலது கண்ணை கொடுத்துட்றேன்னு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வலது கண்ணை கொடுத்துட்டு உயிரோட காக்கா கிளம்பினது. அதனால் தான் இன்றைக்கும் காக்காவுக்கு ஒத்த கண்ணு தான், டைரெக்டாக பார்க்காது, இப்படி தான் பார்க்கும். அது அப்படி இந்த கண்ணை வாங்கிட்டு ராமர் உயிரோட விட்டார் என்று சொல்லி இந்த காக்கா கதையை சொல்கிறார். மதுரையில் ராஜா இருந்தாரே, அந்த நாயக்க ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா ராஜாவுக்கு அப்பப்போ திடீர்னு சந்தேகம் வரும், ஏதாவது கேள்வி கேட்பா. மந்திரிகள் தான் கரெக்டாக பதில் சொல்லணும். அந்த ராஜா கேட்டார், காக்கா ஏன் காக்கான்னு கத்துறதுன்னு கேள்வி கேட்டார். நம்ம காக்கா காக்கான்னு கூப்பிட்றதுனால அது காக்கா காக்கான்னு கத்துறதா, அது காக்கா காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கா காக்கான்னு கூப்பிடுறோமா, காக்கா ஏன் காக்கான்னு கத்துறதுன்னு கேட்டார். இவரே இவ்வளோ காக்கா சொல்லிவிட்டாரே நினச்சிட்டு ஒரு மந்திரி சொன்னார், சூரியன் கிளம்பி வரும்பொழுது இருட்டை அழிக்கிறார். இருட்டு கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கிற இருட்டை அழிக்கிறத பார்த்துட்டு அந்த காக்கா நினச்சது நம்மளும் கருப்பாக இருக்கோமே, நம்மளை இருட்டுன்னு நினச்சிருக்க போகிறாரேன்னு அந்த காலங்காத்தால் எடுத்துகிட்டு சூரியனை பார்த்து வயம் காக்கா நாங்கள்லாம் காக்கா எங்களை அழிச்சுடாதேன்னு காலம்புரை காக்கா கத்துறது அப்படின்னு தான் ஒரு பண்டிதர். ராஜாவுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. அந்த சபையில் நீலகண்ட தீட்சிதர்னு மகான் இருந்தார். நேற்றுக்கு சொன்னோமே அவர் மகான். அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் சொல்லுங்கன்னு. நீலகண்ட தீட்சிதர் சொன்னார், அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரலை, அந்த சீதாதேவி அபராதம் பண்ணி நம்மளை காப்பாற்றினாரேன்னு அந்த காக்காவோட பத்னி இருக்கே, அந்த பத்னிலாம் சொன்னான், சீதை மாதிரி கருணை உள்ள உலகத்தில் யார் இருக்காள். இந்த பெண் புருஷ காக்கா சொன்னதான், அது இருக்கட்டும், ராமரை மாதிரி கருணையில் உள்ளவர் யார் இருக்கா, கஹா ராமரை மாதிரி சீதரை மாதிரி கருணையில் ராமரை மாதிரி கருணையில் கஹான்னு சொன்னதுனாலே அது காக்கான்னு அதுக்கு பேர் வந்து கொடுத்து என்று சொல்ல ராஜா சந்தோஷப்பட்டார்னு சரித்திரம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், காலம்புரை காக்கா கத்தினாலே என்ன அர்த்தம்னா ராமர் சீதை மாதிரி கருணை பண்ணுறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லைன்னு அதனுடைய அர்த்தம். அதுதான் இந்த காக்கா சுருண்டு போயின்னு இருக்குன்னு. இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்ல ஹனுமான் சொன்னார், நீங்களே கதையில் சொல்லிட்டீர்கள், இந்த காக்கா 3 உலகம் சுற்றினதுன்னு, வேறு ஏதாவது அடையாளம் தாங்கோ என்று சொல்ல, அப்போ தான் ததோ வஸ்திரகதம் முத்வா திவ்யம் சூடாமணியும் சுபம், திவ்யமான சூடாமணியை கொடுக்குறாள். அதை வாங்கின்றார் ஹனுமான். சீதாதேவி சொன்னால், இங்கே என்னோட இடங்கிறதுனால இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் என்று சொல்ல, ஹனுமான் பார்த்தார், இந்த ராவணனை போய் நேராக பார்த்து செய்தி சொல்லிட்டு போகணும். ராவணனை பார்க்கறதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தார். மரத்தெல்லாம் முறிப்போன்னு என்ன பண்ணார், இருக்கிற மரத்தெல்லாம் முறித்தார். பெரிய பெரிய மரங்கள்லாம் டபான்னு உடைக்கிறார். பெரிய பெரிய கட்டடங்களை இடிக்கிறார். அது அழகாக கம்பன் வர்ணிக்கிறார். முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன உசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த. மரத்தை உடச்சி மலையை அங்கே கட்டடங்களை இடித்து அட்டகாசம் பண்ண. ஜெய் திதிபலோ ராமஹா லட்சுமணஸ்ய மகாபலஹா. ராமருக்கு ஜெய், லட்சுமணனுக்கு ஜெய், சுக்ரீவனுக்கு ஜெய். அவரை பார்த்தா தனக்கே ஜெய் பண்ண, ஹனுமானுக்கு ஜெய்ன்னு அவரே போட்டுட்டான். ஜெயத்திதிபலோ ராமோ லட்சுமணஸ்ய மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபிபாலிதா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்டகர்மணः ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா. ஹனுமான் இப்படி கத்தின உடனே அங்கே ராட்சசிகள்லாம் எழுதுண்டு, குரங்கே கத்தாத, இங்கே யார் இருக்கா தெரியுமா, ராவணன் இருக்கான். ராவணனா யார், ராவணனை தெரியாது அவனுக்கு, 10 தலை 20 கை. இத்தனை 10 தலை தானே, ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறார் ஹனுமான். 10 தலை 20 கை தானா, ஏன் பலத்துக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு 10 தலை ராவணனா 1000 பேர் அழிச்சுன்னு வாங்கினார். ந ராவண சகசிரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத்.
என் பலத்துக்கு 1000 ராவணம் வந்தால் கூட போகாது. நீ எப்படி சண்டை போடுவேன்? கையில் ஒன்றும் ஆயுதம் இல்லையே. எனக்கு எதுக்கு ஆயுதம்? சிலாபிஸ்து பிரகரதா பாத பைஷ்டச, நிறைய கல்லை உடச்சி வச்சுருக்கேன். அந்த கல்லை எடுத்து 10 கல் எடுத்து ராவனுடைய 10 தலையிலையும் போட்டு மண்டையை உடச்சிடுவேன். மரங்களால் அவன் காலை உடைப்பேன்னு அட்டகாசம் பண்ணேன். நீ ராட்சசிகள்லாம் போய் ராவணன்கிட்ட சொல்ல, தனக்கு ஆத்மனஹா சதுர்தான் சூரானு கிங்கரான் நாம ராட்சசானு, தனக்கு சமமாக இருக்கிற 80,000 பேர் அனுப்பிச்சானா. இவர் 10,000 தான் சொன்னார், அனுப்பிச்சது 80,000 பேர். 80,000 பேரும் தலைக்கு சூளத்தை எடுத்துட்டு 4 குரூப்பாக சுற்றி வர, பெரிய சூளத்துக்குன்னு எல்லாம் வேகமாக குத்த வர, பெரிய ரூபத்தில் இருந்து ஹனுமான் சப்பனம் மேலே பறந்து விட்டார். எல்லாம் ஒருத்தவங்க ஊற்றிட்டு போயிட்டான். அப்புறம் 10,000 ராட்சசனை இப்படி பிடிச்சார். அந்த மேலே 10,000 ராட்சசனை போட்டு ஒரு அடித்தார். சில வாத்தியார் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இந்த தேங்காயிலே அந்த தேங்காயை உடைப்பார். அது மாதிரி இந்த ராட்சசனை போட்டு அந்த ராட்சசனை அடித்து இப்படி 80,000 பேரையும் வதம் பண்ணேன். உடனே பஞ்ச சேனாதிபதிகள் 7 மந்திரி குமாரர்கள் எல்லாரையும் அடித்து நொறுக்கினார். ஜம்பு மாலையை ஜம்பு பலமரை அடிச்சினார். கடைசியில் அக்ஷகுமாரன் வரான். அவன் காலை பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றினார். சுற்றி அக்ஷக்ரீடாம் விதத்தே தசமுகநகரி சத்வரே தத்வரே சௌ, அக்ஷக்ரீடை பண்ணினார். அக்ஷக்ரீடனா இந்த தாயக்கட்டை விளையாடுறோமே, அது 4 பக்கம் 4 ரோடு மாதிரி இருக்கும், நடுவில் அப்படி உருட்டி விட்டு விளையாடுவார். இந்த அந்த அக்ஷக்ரீடை பண்ணினாராம் ஹனுமான். ரட்ச சங்கட்ட சூர்ணி கிருத கனக மகாபித்தி தைத்தியோத்தூல்யா நட்சத்திராணாமகாரே சரணி மருணையன்னு வீரலட்சுமி சமேதா. அழகாக போஜராமாயணத்தில் சொல்கிறார். அந்த அக்ஷகுமாரனை பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றி தசமுக நகரி சத்வரே, அந்த தசமுக நகரம் இருக்கே ராவனுடைய நகரத்தில் 4 ரோடு இருக்கணும். அந்த 4 ரோட்டில் இப்போ அந்த தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி உருட்டி விட்டாராம். அக்ஷக்ரீடாம் விதத்தே தசமுக நகரி சத்வரே தத்வரேசோ, அப்படி சுற்றி அக்ஷகுமாரனையும் அடிச்சு நொறுக்க. அப்படி தான் இந்திரஜித்து கிளம்புறான். ராவணனே கிளம்புறான். முதல்ல இந்திரஜித்து கேட்டான், அப்பா எங்கே போகிறேன்னு. நான் குரங்கு பிடிக்க போகிறேன்னு. நீங்கள் போய் குரங்கு பிடிக்க போகிறதா? நான் போகிறேன். அப்போ தான் ராவணன் சொன்னான், இது கடலை போட்டு பிடிக்கிற குழந்தை இல்லைப்பா, நான் ஏற்கனவே ராவன் வாலி ஜாம்பவான் பெரிய பெரிய சுக்ரீவனெல்லாம் பார்த்துருக்கேன். இது மாதிரி எந்த குரங்குக்கும் பல பராக்கிரமம் கிடையாது, ஜாக்கிரதையாக இருக்குன்னு அனுப்பிச்சான். இந்திரஜித்தும் அரிய அஸ்திரங்களை போட்டான். அஸ்திரம் போட்டால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே அடிக்க முடியும். இவர் கொசு மாதிரி ஆகிட்டு என்ன அஸ்திரம் போடானோ அதுக்கு இடத்துல கொசு மாதிரி பறந்து வரார். இவர் அடிக்கவே முடியல. ரொம்ப நேரம் இந்திரஜித்தை திண்டாட்டு கடைசியில் என்ன பண்ணினா பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். பிரம்மாஸ்திரம்னு ஹனுமானுக்கு தெரிஞ்சது, மரியாதை கொடுக்கணும்னு என்ன பண்ணினார், பிரம்மாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து மயங்கி விழுந்தார். உடனே ராட்சசாலாம் என்ன பண்ணால் குரங்கு மயங்கி விழுதுன்னு சணல் கயிறால் கட்டினான். இந்திரஜித் தலையில் அடிச்சிருந்தான். பிரம்மாஸ்திரம் கட்டியிருக்கும்போது வேறு அஸ்திரத்தை போடக்கூடாது. சணல் கயிறை கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் கிளம்பி போயிடுச்சு. இவன் கவலை படுறான் இந்திரஜித்து, இது என்னடா ஆகுது, திடீர்னு குரங்கு எழுந்துருதுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அனுமானம் அஸ்திரின உன்முக்தம் ஆத்மானம் மோபுத்தியத்தை, பிரம்மாஸ்திரம் எடுத்துங்கிறத அவரும் கவனிக்கலை. உடனே அந்த ஹனுமானை கட்டி இழுத்துன்னு போகிறார்கள். இழுத்துன்னு போனான்னா ஹனுமானை கட்டி அவள் இழுத்துன்னு போகலை, இவர் வேறு ஸ்பீடுக்கு இவனை பிடிச்சி இழுத்துன்னு வரார். ராட்சசாலை இழுத்துன்னு வேகமாக வரார். ராவனுடைய சபைக்கு ஹனுமான் வந்த உடனேயே ராவணனை எழுந்துட்டான். கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதா. நந்திகேஸ்வரருக்கு குரங்கு முகம்னு தியானத்தில் இருக்குது. நம்ம மாடுன்னு வச்சுட்டு இருக்கோமே தவிர குரங்கு முகமும் உண்டு நந்திகேஸ்வரருக்கு. இந்த ராவணன் கைலாசத்துக்கு போகும்பொழுது அதிகார நந்தி என்ன பண்ணினார், தடுத்து நிறுத்தினார். அவன் என்ன பண்ணான், சீ குரங்கேன்னு அந்த நந்திகேஸ்வரரை அடித்தான். அடித்த அடியில் அவர் முகம் திரும்பிடுச்சு. அதனால தான் முக்கால்வாசி எல்லா சிவன் கோவிலையும் நந்திகேஸ்வரர் முகம் அப்படியே திரும்பி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த ராவணன் அடித்த அடியில் அப்படியே குலுக்கி எடுத்து அப்புறம் என்ன போட்டால் கூட சரியாகலை, அப்படியே திரும்பிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நந்திகேஸ்வரர் முகம் திரும்பி இருக்கும். சில கோவிலில் மாத்திரம் நந்திகேஸ்வரர் முகம் நேராக இருக்கும். அது ராவணன் அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நந்தி. அதனால் அதுக்கு எதுக்கும் கவலைப்படாங்க. அதனால் அன்றைக்கி முகம் திரும்பின உடனே நந்திகேஸ்வரர் என்ன பண்ணினார், சாபம் கொடுத்தார். என்னை குரங்குன்னு அடித்தையே உனக்கு குரங்குனால தான் மரணம்னு. இப்போ அந்த ஹனுமானை பார்த்த உடனே ருத்ரவீரிய சமுத்பவானு, ஹனுமானும் சிவனுடைய அவதாரம் தானே. ஹனுமானை பார்த்த உடனே நந்திகேஸ்வரன் ஞாபகம் வந்து கை குவிச்சானோ. கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாதிகாகதா ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சாலித்தே புரா. அப்புறம் அவனே எழுந்திருந்தவனை உட்காந்துன்னுட்டு பிரகஸ்தனுங்க நான் கூப்பிட்டுட, யாருன்னு விஜய். உடனே அந்த பிரகஸ்தன் கேட்குறான், அட குட்டி குரங்கே நீ யாரடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேச. இந்த ராட்சசாலிக்கே மரியாதை கிடையாது போல இருக்கு. குட்டி குரங்கே நீ யாரடா அப்படின்னு கேட்டான். ஒரு டா சொன்னதுக்கு, அடடா மூடா, நான் ராமனின் தூதனடா, சீதையை பார்க்க வந்தேனடா, ராமசாமி தூதனானடா. ஒரு டாக்கு நான் 1000 டா 100 டா போட்டு பேசினார்னு அழகாக பாடுறான். இவன் ஒரு டா போட்டு கூப்பிட்டான். நீ யார் தூதன், இந்திர தூதனா, சந்திர தூதனா, வருண தூதனா, வாயு தூதனா, யம தூதனா, யாருடைய தூதன் என்று கேட்க
உடனே ஹனுமான் சொன்னார், நான் இந்திரதூதனும் இல்லை, சந்திரதூதனும் இல்லை, வருணதூதனும் இல்லை, வாயுதூதனும் இல்லை, யமதூதனும் இல்லை. யமதூதன் அந்த வேலை வந்துட்டு இருக்கார். நான் ராமசுவாமி தூதன். இந்த ஹனுமானுக்கு ஆசனம் போடவே இல்லை. வந்த ஒரு ஆசனம் போட வேண்டாமா? வந்தவாளுக்கு திருநாணி பூமி ருதகம், வந்தவாளுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும். அது கூட தெரியல இந்த மேனர்ஸ், இந்த ராட்சசாலுக்கு. ஹனுமானை பார்த்தார், நீ கொடுக்காட்டா என்ன என்கிட்ட இருக்குன்னு வாழை கிடுக்கிடுன்னு சுற்றி நேராக ராவணனுக்கு மேலே வாழை சுற்றினார். ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காந்துட்டா. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, தம் உத்வீட்சிய மகாபாகு பிங்காட்சம் புரதஸ்திதம். வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், உத்வீட்சியங்க ஊத்துனா மேலேன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இப்படி ஹனுமான் இப்படி மேலே பார்த்தானா ராவணன். அவன் ஆசனத்துக்கு மேலே ஹைட்டாக வச்சுட்டு உட்காந்துட்டு காலை மேலே கால் போட்டு சொன்னார், சத்யம் ராட்சச ராஜேந்திரா சுனிஷ்வவச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः சர்வான் லோகான் சுசம்கிருத்ய சபூதான் சச்சராச்சரான் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாः. சத்யம் ராட்சச ராஜேந்திரா, ஏ ராவணா, நான் சொல்கிறது சத்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் எந்த சத்தியத்துக்காக ராமர் காட்டுக்கு வந்தாரோ அந்த ராமருடைய தூதன். அந்த ராமருக்கு அபராதம் பண்ணிட்டு எங்கே போனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திருநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தா யுதிராமவத்யம் காலராத்திரீதாம் வித்தி சீதாம் லங்கா விநாசினி. அழகா இங்கே ஹனுமான் சொல்கிறார், இந்த ராமருடைய தூதன் நான்ப்பா. ராமதாசனாக இருக்கிறதுனாலையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், தூதனாக இருக்கிறதுனாலையும் பொய் சொல்ல மாட்டேன். ராமதாதஸ்ய தூதஸ்ய, வானரனாக இருக்கிறதுனாலும் பொய் சொல்ல மாட்டேன். வானராலாம் பொய் சொல்ல மாட்டான், நேர்மையாக இருப்பாள். இந்த பூனை தான் ஒழுங்காக இருக்காது, கண்ணை முடிந்து தூங்குற மாதிரி நடிக்கும். அப்புறம் மாமி போன பிறகு பாலை தட்டி விட்டு குடிக்கும். எங்கள் வானர ஜாதியில் திருட்டு பொருட்டெல்லாம் கிடையாது. என்னமோ டைரெக்டாக எடுத்துகிட்டு போவோம். முடிஞ்சால் காப்பாற்றிக்கலாம், இல்லாட்டி நாங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியே இருப்போம். நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஜாதி, பூனை ஜாதி மாதிரி இல்லை. வானர ஜாதி பார்க்கக்கூடாது சொன்னால் கூட எல்லாரும் அவாவா ஜாதியை பெருமையை தான் பேசிக்கிறார். ஹனுமான் கூட நாங்கள் வானர ஜாதி ரொம்ப விசேஷங்கிறார். வானரஸ்ய விசேஷதா. ராமன் நினச்சா ஒரு க்ஷணத்தில் உலகத்தை அழிப்பார், பெரிய பாம்பை போட்டு. உடனே சொன்னான், நானும் தான் பாம்பு போட்டு அழிப்பேன் நான் ராவணன். பாம்பு போட்டு உலகத்தை அழிக்கலாம்ப்பா. ராமன் நினச்சா புனரேவ ததா சிருஷ்டும், மறுபடியும் உள்ளபடி சிருஷ்டி பண்ண முடியும். நம்மளாம் பரஸ்பரம் சண்டை போட்டு பாம்பை போடலாமே தவிர திருப்பி சிருஷ்டி பண்ண நம்மளால் முடியாது. ராமன் நினச்சா சிருஷ்டியும் பண்ணிடுவார். அந்த ராமருக்கு அபராதம் பண்ணிவிட்டு நீ பிரம்மா கிட்ட போனாலும், ஏன்னா தபஸினால் பிரம்மாவையும் பலத்தினால இந்திரனையும் பக்தியினால் சிவனையும் ஜெயிச்சிருக்கான். பிரம்மாட்ட போனாலும் இந்திரன்ட்ட போனாலும் சிவன்கிட்ட போனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று சொல்ல ராவணனுக்கு கோபம் இவனை வதம் பண்ணுன்னா. பீஷ்ணன் சொன்னார், தூதனை வதம் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணி அனுப்புங்கோ. அப்படியா? கபீனாம் கீழ லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம். குரங்குகளுக்கு வாள் தான் ரொம்ப முக்கியம், அந்த வாளில் தீ வச்சு அனுப்புன்னா. இந்த ராவணனுக்கு 10 தலை இருக்கே தவிர மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் யோசிக்க வேண்டாமோ? குரங்கு வாளில் தீ வச்சா அங்கேயும் இங்கேயும் தாவி போகும். எல்லா இடத்தையும் இந்த துடிப்பந்தல் மாதிரி போட்டுருக்கா, எல்லாம் பிடிச்சிக்கும். இது தெரிஞ்சிக்க வேண்டாமோ? அது கூட ஒரு சாதாரண ஞானம் கூட இல்லை அவனுக்கு. தீயை வச்சு விட்டா ஹனுமான் என்ன பண்ணார், கவலை வந்து பெருசாக நீட்டிகிட்டே இருக்க துணியெலாம் சுற்றி இப்போ எல்லாரும் துணியை எடுத்து ராவணன் சொன்னான், துணி பொருளை பெருசாக இருக்குது வாள், எல்லாம் துண்டை கட்டின்னு வேட்டியை அவுத்து விடுங்கோன்ட்டான். கடைசியில் என்னடா எல்லா ராட்டம் துணியை வெறுமே துண்டை மாத்திரம் கட்டிட்டு 3ஆம் துண்டை கட்டின்னு எல்லா வேட்டி துண்டெல்லாம் அதில் சுற்றி அப்புறம் எல்லோரும் நெய்யை விட்டு எண்ணெயை விட்டு 10 வச்சா அப்பயும் சரியாக ஊதலை. ஹனுமானை ராவணனை நீ ஊதுன்னு சொல்ல, அவனை பின்னாடி ஊதின பிறகு பிடிச்சிருந்த பிறகு ஊரை சுற்றி காமிச்சு விரட்டி விடுந்தான். 4 வீதியும் சுற்றி காமிக்கிறா. ஹனுமானுக்கு புறப்பாடு நடக்கிறது. லங்கையில் புறப்பாடு நடந்தால் யாராவது தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க நிவேத்தியம் பண்ணக்கூடாதோ ஹனுமானுக்கு. எல்லா வீட்டிலும் ராட்சசிகள் என்ன பண்ணுறா, ஆளுக்கு ஒரு சொம்பில் டம்ளரில் நெய்யை வாளில் இன்னும் ஹோமத்துக்கு நெய் கொடுக்குற மாதிரி ஹனுமான வாளில் விட்டுட்டு போயின்னு இருக்கா. ஹனுமான் பார்த்தார், யார் இடத்துல எவ்வளோ விடுறான்னு கவனிச்சிருந்தார். இப்படி சுற்றி அவருடைய சொந்த இடம் சைத்திய பிராசாதங்கிற இடம் வந்தோடனே திடீர்னு ஒரு கற்றுனா ஜெய் சீதாராம் அப்படின்னார். அடுத்த க்ஷணம் தன் ரூபத்தை பெருசாக்கி சங்கிலியை உடைக்கவும் முடியும். எதுக்கு சிரமப்பட்டு சங்கிலியை உடைக்கணும், எதுக்காக யூஸ் ஆகுமேனு உடம்பை சின்னதாக்கிட்டு சங்கிலியிலேருந்து வெளியில் வந்தார். வாள் அப்படி சுற்றினார். தனக்கு நேர சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார், சுதர்சனம் மாதிரி கிம் வைஷ்ணவா கவிரூபமேத்தியங்கிறார். அங்கே ராட்சசிகள்லாம்
அந்த வைஷ்ணவ சக்கரம் சுதர்சன சக்கரமே அப்படி ஹனுமான் ரூபத்தில் வந்து கொடுத்தோ அப்படி தோன்றது. அப்படி பாயிறார் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு வரிசையாக வீடு இருக்க ஆகிரகா மாதிரி. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி தாவி தாவி போகிறாரா, ரெண்டு பக்கம் வீடு பிடிச்சின்னு எரியறது, தகதகா பகபகான்னு எரியறது, டீன்னு சத்தம் கேட்குறது, ஆணி வடிக்கிறது. இந்த ராவண ஊரில் அக்னி பயமே கிடையாதா, அதனால் அரக்குனாலே வீடை கட்டியிருக்கான். இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் பிடிச்சிட்டு கபகபான எரியறது. சில வீட்டில் சரியாக பிடிச்சிக்கலன்னா ஹனுமத்துக்கு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் வச்சு ஹூன்னு ஊதி கிளப்பி விட்டுட்டு வேற போகிறான். எல்லா ராட்சசிலும் ஆகாசத்தில் போய் வேடிக்கை பார்க்குறான். என் வீடு எரியறதாங்கிறான் ஒருத்தன். என் வீடு எரியறதுங்கிறான். வீடு எரிஞ்சால் கவலைப்படக்கூடாதோ, எல்லாரும் சந்தோஷப்பட்டுருக்கான். என் வீடு எரியறதுங்கிறான். இவன் ராவணன் கத்துறான், கும்பான்னு கத்துறான். அக்ரே நீரதி ரம்புதிர் ஜலதி பாதோடதி சம்பிரமாத் அம்போதிர் ஜலதி பயோதி ருதிர் வாராம் விதிர் வாரிதிகி. 10 தலையினாலும் 10 பேரை சொல்கிறானோ சமுத்திரத்தினுடைய பேரை. அக்ரே நீரதி ரம்புதிர் ஜலநிதிகி பாதோநிதி சம்பிரமாத் அம்போதிர் ஜலதி பயோதி ருததிர் வாராம் நிதிர் வாரிதிகி. கும்பான்னு பேர் வச்சுருக்கான். கும்பன்னா குடம்னு அர்த்தம். கும்பன், கும்பகர்ணன், நிகும்பன். குடன்னு பேர் வச்சா கூட ஒருத்தன் கூட குடத்தை தூக்கின்னு வரல. ராவணன் வீட்டை அணைக்க வேண்டாம், அவனவன் வீட்டை தண்ணி எடுத்து நினைக்க வேண்டாமோ? வீடு எரியும் பொழுது தண்ணி இல்லாத ஊரும் இல்லை, பக்கத்தில் தான் சமுத்திரம் இருக்குது. மொண்டு அணைக்கவே இல்லை. எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம், என் வீடு எரியறதுன்னு. ஒரு ராட்சசன் வீடு சரியாகவே எரியல, அவனே மறுபடியும் தீயை வச்சுட்டு என் வீடு எரியறதுன்னு சந்தோஷப்படுறான். வீடு எரிஞ்சால் ஏன் சந்தோஷப்படுறான்னா, ராவணன் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுருக்கானா. வீடு எரிஞ்சு போனவாளுக்கெல்லாம் புது வீடு கட்டி கொடுக்குறதுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கான். அதில் ஏகப்பட்ட பணம் இருக்கிறத விட செலவு பண்ணுறவே இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா வீடும் எரிஞ்ச உடனே எல்லா ராட்சசிகளுக்கும் புது வீடு கிடச்சிதான். ஹனுமான் வாளால் கிடச்சதுனால தான் அவெல்லாம் ஹனுமான் வாளுக்கு பொட்டு வைக்க ஆரம்பித்தார் ராட்சச ஸ்திரீகள். அன்றைக்கி தான் இன்றைக்கி நம்மளும் ஹனுமான் வாளில் பொட்டு வைக்கிறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஹனுமான் வாளில் பொட்டு வச்சா காரியம் நடக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான். ஏன்னா அவள் ராட்சச ஸ்திரீகளுக்கு அது மாதிரி ஹனுமான் வாளால் புது வீடு கிடச்சிது. அப்படி எல்லா வீட்டையும் எரித்த ஹனுமானுக்கு அப்படி தான் நினச்சிருந்தார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாளே, நான் பாட்டு எல்லா வீட்டையும் தீய வச்சுட்டேனே, அசோகவனத்தில் சீதைக்கு என்னாச்சோன்னு நினைக்கும் பொழுது சில தேவதர்கள்லாம் பேசிக்கிறார்கள். ஊரே தீப்பிடிச்சி எரியும் பொழுது அந்த சீதாதேவி உட்காந்துக்கிற அந்த மரம் வாட கூட இல்லையேன்னு பேசிக்கும் பொழுது ஹனுமானுக்கு சந்தோஷமாச்சு. திருப்பி சீதாதேவியை நமஸ்காரம் பண்ணி, அம்மா கொஞ்சம் வாழை ஆட்டிட்டேன், சீக்கிரம் போய் ராமரை அழைச்சின்னு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாள். அப்படி கிளம்பி இந்த மலையில் அக்கறைக்கு வரும்போது ஜெய் சீதாராம் அப்படின்னு குரல் கொடுக்க, உடனே இந்த பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஜெய் ஜெய் சீதாராம் அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுத்தார்கள். அப்போ தான் ஜாம்பவான் சொன்னார், நக்கியஸ்ய அகிருத காரியஸ்ய நாத ஏவம் விதோ பவேது. ஹனுமான் காரியத்தை முடிச்சுட்டார், இல்லாட்ட போனால் எப்படி கடிச்சினா பண்ண மாட்டான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். ஹனுமான் தொப்புன்னு வந்து குதித்த உடனே ஹனுமானுக்கு ஒரு சந்தன மரத்தை போட்டு என்ன நடந்தது என்று கேட்க, ஹனுமான் வாயாலேயே தன் வாயாலேயே சுந்தரகாண்டம். ஹனுமான் வாயாலேயே சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் 58வது சர்க்கம். முதல்ல சர்க்கம் பெருசு, அதுக்கு தம்பி மாதிரி அடுத்தது இது. அது 216, இது 176 கிட்ட இருக்கு. அப்படி இந்த பெரிய சர்க்கம் 58வது சர்க்கத்தில் ஹனுமான் வாயாலேயே சுந்தரகாண்டத்தை சொல்ல, உடனே ஹனுமான் சொன்னார், அஹோஸ்வாமி தே. எல்லாரும் சொன்னார்கள் ஹனுமானை பார்த்து, அஹோஸ்வாமி தே பக்திகி அஹோவீரியம் அஹோதிகி. உங்களை மாதிரி சுவாமி பக்தி யாருக்கும் இல்லை. ஜீவிதஸ்ய பிரதாதானகா, எங்களுக்கு உயிரை திருப்பி கொடுத்தேன். அப்போ தான் ஹனுமான் சொன்னார், ராவனுடைய பெருமையை நான் யோசிக்கிறேன். மண்டை வெடிக்கணும் பிரம்மசாபம் இருந்தும் சீதையை தொட்டு அவன் மண்டை வெடிக்கலைன்னா எப்பேற்பட்ட தவசியாக இருக்கணும் என்று சொல்ல, அப்போ அங்கதன் சொன்னான், நம்ம எதுக்கு விருந்தியிட போகணும், அங்கே ராவணனை வதம் பண்ணிவிட்டு சீதையும் அழிச்சிட்டு போயிடலாம் என்று சொல்ல, அப்போ ஜாம்பவான் சொன்னார், சொன்னது தான் செய்யணுமே தவிர அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது, கையோடு நம்ம கிளம்பிடுவோம் என்று சொல்ல, எல்லாம் திரும்பி வரும்போதே மதுவனம்னு ஒரு இடம், அங்கே சுக்ரீவனம் அவளுக்கெல்லாம் ஒரு மதுவனம்னு ஒரு இடம், அவளாம் ராஜாக்கெல்லாம் வந்து குடிக்கிற இடம், அதை கொஞ்சம் குடித்தா தேவலையே என்று சொல்ல, ஹனுமான் பார்த்தார், இது பெரிய காரியம் நடத்தினா ஒரு டின்னர் நடத்துகிற வழக்கம் உண்டே, அது மாதிரி ஹனுமான் ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணினார். இந்த டின்னரில் எது முக்கியமோ அதையும் ஏற்பாடு பண்ணினார். எல்லாரும் குடிக்க, ஏற்கனவே குரங்கு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாம் இஷ்டத்துக்கு பாட தெரிஞ்ச குரங்கு பாடுறது, பேச தெரிஞ்ச குரங்கு பேசுறது, காயந்தி கேஜித் பிரகசந்தி கேஜிது நித்தியந்தி கேஜிது பிரலபந்தி கேஜிது பதந்தி கேஜிது பிரலுடந்தி கேஜிது விஸ்தாரமாக சொல்கிறார். இதே விதமாக பரஸ்பரம் கேஜிது வாசியந்தே பரஸ்பரம் கேஜிது உபப்ருவந்தே. ஒரு குரங்கு பாடுறது, இன்னொரு குரங்கு அதுக்கு நேரம் எழுதுன்ருக்கு, ஒரு குரங்கு சிரிக்காது, இப்படி ஒன்றுக்கு ஒன்று அட்டகாசம் பண்ணிட்டுருக்கு. இந்த குரங்கெல்லாம் மதுபானம் பண்ணிட்டுருக்கே. ஹனுமான் என்ன பண்ணுறாருன்னா, ஹனுமான் இந்த மதுவை குடிக்கலையா, அவன் வேறு மதுவை குடிக்கிறாராம். ராமகதாரச மதுநீதி பந்தம் வந்தே சந்தம் ஸ்ரீஹனுமந்தம்.
ராமகதாரச மதுனி ராமகதாரசத்த மதுவை குடிச்சுட்டு இருக்கார். இந்த மதுவனத்துக்கு காவல்காரன் ததிமுகன்னு பேர். அவன் பேர் ஏன்னா மது பிடிக்காது போல இருக்கு, அவனுக்கு ததி தான் பிடிக்கும் போல இருக்கு, அதனால் அவனுக்கு ததிமுகன்னு பேர். அந்த ததிமுகன் நேராக போய் சுக்ரீவன்கிட்ட சொல்ல, ராமர் கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அழுதுகிட்டே ஒரு வாணன் பேசுகிறதேன்னு லட்சுமணனை பார்த்து என்ன சொல்கிறான்னு கேட்க, லட்சுமணன் சுக்ரீவன் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இந்த வானராலாம் மதுவனத்துக்கு போயிருக்கா, காரியம் சாதிக்காமல் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டா, உடனே எல்லாரையும் வர சொல்லு, ஹனுமான் தான் காரியத்தை சாதித்திருப்பார் என்றெல்லாம் சொல்ல, நெக்க ஹனுமதா ஹனுமானை தவிர இந்த காரியம் நடந்திருக்காது. ஜாம்பவான் எத்திர நேதாசியாத் அங்கதஸ்த வலேஸ்வரா ஹனுமான் சா திரிட்டாதா மதத்திர என்று அழகா இங்கே சுக்ரீவன் சொல்ல, அடுத்த எல்லாரையும் வர சொல்லு என்று சொல்ல, சுக்ரீவ ஆக்கியன்னா சுக்ரீவ ஆக்கியன் யந்திரோட்சிப்தாய வாசலாகனா அடுத்த க்ஷணம் யந்திரத்தினால பெயர்க்கப்பட்ட மலை எப்படியோ அது மாதிரி எல்லா வனரும் குபீர்னு கிளம்பினார்கள். ஜெய் சீதா ராம்னு கிளம்பி இக்கரைக்கு வரும்பொழுதே சீதையை சொன்னால் ராமர் கவலைப்படுவாரேன்னு திருஷ்டா சீதேதி ஹனுமத் வஜனாத் அமிர்தோபமம் கண்டோம் சீதையை கண்டேன் சீதைன்னு எல்லா வானராலும் சுழண்டியே வந்து குதிக்க, உடனே ராமர் கேட்டால் சீதை என்ன சொன்னாப்பான், என்ன சொன்னானோடனே அப்போ தான் வரலாம் பார்த்தா நாங்கள்லாம் கூட போனவா தான், எங்கே ஹனுமான்னா அவர் பின்னாடி இருக்கார், பவனத்தனையா பரம வினயமாக பின்னாடி இருக்கார். அவர் அனுப்ப சீதா விருத்தாந்த கோவிதனான ஹனுமான் முன்னாடி வந்தார். சீதையனுடைய பெருமை எப்படி சொல்லுவேன்னு தெரியாமல் என்ன பண்ணினார், முதல்ல சீதாயை தாம் திசம் சாதாரணமாக தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுற வழக்கம் கிடையாது, ஆனால் இப்போ சீதையனுடைய பெருமை தெரியணுமேனு தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார். தர்மமே காத்ததோ ஜனகன்னல் வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர் குறை கப்பாலதோ தர்மமே காத்ததோ தர்மம் தான் காப்பாற்றுனுதா. அது ஜனகன் நல்வினை கர்மமே காப்பதோ, ஜனகன் அப்பா பண்ணுற பண்ணியும் குழந்தைகளை காப்பாற்றும்பாலே அது மாதிரி எங்கள் இப்போ எப்பாலாம் பண்ணின புண்ணியம் தான் என்ன காப்பாற்றுறது. இங்கே சொல்கிறார் ஜனகன் பண்ணின புண்ணியம் தான் சீதையை காப்பாற்றுறதா. கற்பின் காவலோ அல்லது கற்பு தான் காப்பாற்றுறதோ, கற்பின் காவலோனா கற்புக்கு இவள் காவலாக இருக்காளோ, கற்பின் காவலோ அருமையே அருமையே ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோங்கிறார் கம்பன். சொல்லின் செல்வன் ராமர் வாயாலே பேர் வாங்கின ஹனுமான் அழகாக பேசுகிறவர். அவர் சொன்னார், என்னுடைய உரைக்கு அப்பால் என்னால் அந்த சீதையை பற்றி சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த சூடாமணியை கொடுக்க ராமரை கழுத்தில் வச்சிருந்தார். கண்டே சந்தனுதே சிரம் சிரமுறப்பீட்டே நிவேசிய பிரியாஸ்வரசோல்லாசபரம் அதை கட்டிந்தார். சீதையை அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு சொன்னார், ஹனுமன்னு இவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணினேனே, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் பதில் உபகாரம். அப்போ தான் ஹனுமான் சொன்னார், நான் என்ன பெரிய காரியம் பண்ணினேன், என் சுபாவத்தை தான் காமித்தேன். குரங்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து அங்கே குதிக்கும், அங்கேருந்து இங்கே குதிக்கும். அது மாதிரி மோதிரத்தை வாங்கிட்டு அங்கே குதித்தேன், சூடாமணியை வாங்கிட்டு இங்கே குதித்தேன். என் சுபாவத்தை தான் நான் பெருசாக காமித்தேன், நான் ஒன்றும் பெரிய காரியம் பண்ணலேன்னு ஹனுமான் வினயமாக பேசுகிறான். அப்படி வினயமாக பேசினாலும் ஹனுமானை பார்த்து ராமர் சொன்னார், இப்பேற்பட்ட உபகாரம் பண்ணின உமக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, நான் என்னையே கொடுத்துட்றேன்னு. இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாख्यातु ந குர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வபூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதः மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்சாஸ்து மகாத்மனः இதந்து மம தீனஸ்ய. ராமச்சந்திர மகாபிரபுன்னு சொல்கிறோம். அந்த ராமர் சொல்கிறார், நான் இப்போ தீனன் ஆகிட்டேன்னு ஹனுமானுக்கு எதிர்த்தாப்புல ஹனுமான் இப்போ பிரபு ஆகிட்டார். இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி. உமக்கு சதுசமான பிரியத்தை நான் எப்படி பண்ண முடியுங்கிறார். ஹனுமானுக்கு என்ன பிரியம் பண்ணணும்னா, ஹனுமானுக்கு சதுசமான பிரியம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணம் பண்ணிக்காத ஹனுமான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு ஹனுமானுடைய ஆத்துக்காரியை ராவணா கொண்டு போகணும். அப்போ ராமர் அந்த ஹனுமானுடைய ஆத்துக்காரியை மீட்டு கொடுத்தா பிரியம், அவர் பண்ணின உபகாரத்துக்கு பதில் பிரியம் பண்ணணும் தான் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹனுமானுக்கு கஷ்டம் வரணும்னு அர்த்தம். எங்கேயா வண்டியில் போகும்போது நம்ம ஆக்சிடென்ட் பட்டு வண்டி விழுந்து வண்டி நம்ம மேலே விழுந்து கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் காப்பாற்றி கொடுத்தார், ரொம்ப தேங்க்ஸு, உங்களுக்கு நான் இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் வண்டியை போட்டு விழுங்கன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த ஹெல்ப் பண்ணணும்னா எடுத்தோம்னா உமக்கு கஷ்டம் வரணும்னு அர்த்தம். அதனால் உமக்கு கஷ்டமே வேண்டாம்னார் ராமர். வேண்டாம் சொன்னால் கூட, ஆனால் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகாக சொல்கிறார், அதே ஹனுமான் தான் அடுத்த அவதாரத்தில் பீமனா வந்தார். பீமனா வரும்பொழுது பீமனுடைய பத்னியான திரௌபதியை கஷ்டப்படுத்தும் பொழுது
அப்போ ராமர் தூதனாக போன மாதிரி கிருஷ்ணன் ஏன் தூதனாக போனான்னா அன்னைக்கு நமக்காக ஹனுமான் போனானே, அந்த ஹனுமான் தானே பீமனாக வந்திருக்கான்னு கிருஷ்ணன் தூதனாக போகிறான் என்று வர்ணிக்கிறார். இதெல்லாம் ஒரு அவாவா அபிப்பிராயம்தான். இங்கே ராமரை சொல்லிட்டா சேஷேன ரிதினோ வயம் என்று நான் எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த ஆலிங்கனம் இருக்கட்டும்னு ஹனுமானை ராமரை கட்டினார். அப்போ தான் ஹனுமான் சொன்னார், மத்விதா பகவோ பிருத்தியாக, என்ன மாதிரி உங்களுக்கு பிருத்தியர்கள் நிறைய கிடைப்பார்கள், வேலைக்காரர்கள், உங்களை மாதிரி ஒரு நல்ல சுவாமி எஜமானன் எங்களுக்கு கிடைக்க மாட்டானேன்னு ஹனுமானும் ராமரை கட்டினார். இப்போ என்னாச்சு, ராமர் கைக்குள்ள ஹனுமான், ஹனுமான் கைக்குள்ள ராமர். ராமர் தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவர். ஆபதாம் வகத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம்னு ஆபத்தை நீக்கி சம்பத்தை கொடுக்குற ராமர் யாருக்காவது வேணும்னா ஹனுமான் கையை விட்டால் தான் ராமரையே போக முடியும். அப்படி யாருக்காவது ராமர் வேணும்னா ஹனுமான் கையை எடுத்து ராமர் அனுப்ப மாட்டாராம். அந்த கையை கொஞ்சம் பெருசாக்கி யாருக்கெல்லாம் ராமர் வேணும் இங்கே வாங்கணும் எல்லாரையும் சேர்த்து தன் கையோடு சேர்த்துன்றுவார். அப்படி குரு கைக்குள்ளே பகவான் இருக்கார்னு அந்த குரு மகிமையை காட்டக்கூடிய இந்த ஹனுமானுடைய சரித்திரத்தை குருவாரத்தில் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு. இதோட இன்றைக்கி நிறுத்திக்கிறோம். நாளைய தினம் நமக்கு பெரிய தினம் ராமநவமி. ராமநவமின்னு தன்னுடைய ஜென்மஸ்தானத்தை ராமரே பார்த்தார்னார். தன்னுடைய ஜென்மஸ்தானத்தை பார்த்து இங்கே தான் அவதாரம் பண்ணணும், இவாள்கிட்ட தான் அவதாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு ராமர் பிறந்தார்னு சொல்லக்கூடிய அந்த ராமநவமி புண்ணிய தினம் நமக்கு. ராமநவமி கோகுலாஷ்டமிலாம் ஆயிரக்கணக்கான ஏகாதசி விரதம் இருந்த பலன் சொல்லியிருக்கு. நமக்கோ விரதமே இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கு சாப்பிட்டு தான் பழக்கமாக கோகுலாஷ்டமினா பட்சணத்தை பண்ணி கிருஷ்ணனுக்கு காமிச்சு நம்மளும் சாப்பிடுவோம். ராமநவமின்னா பானகம் நீர் வரதான். ராமநவமி கோகுலாஷ்டமிலாம் விரதமாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்துட்டு அந்த ராமரை ஸ்மரிக்கணும், அதுதான் முக்கியம். உபவாசம்னா என்ன அர்த்தம், பக்கத்தில் இருந்து நினச்சிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதனால் நாளைக்கு எல்லோரும் இங்கே வந்து ராமர் பக்கத்துலேயே இருந்துட்டு அந்த ராமருடைய அனுகிரகத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நாளைக்கு சாயங்காலம் ராம பட்டாபிஷேகத்தோடு இந்த நவாக யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுறோம். காலமரட்டயத்தில் பஜனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிவிப்பா. जानकीकान्तस्मरणं जय जय राम राम। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। बोलो वीर धीर शूर पराक्रम बजरंग बली परम भागवत आंजनेय स्वामी की जय। जय सीताराम।